என்ன சிங்குலாரிட்டிசம்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா sin z by z. இதுல முதல்ல இது சிங்குலர் பாயிண்ட்ஸ். இதுல சிங்குலர் பாயிண்ட்ன்றது எது? இதுல சிங்குலர் பாயிண்ட் இருக்கு. என்னமா 0. வெரி குட். ஆமா, z = 0 போட்டா ஆன்சர் என்ன கிடைக்க போகுது? கீழ இருக்கிறது = 0 போட்டா 0 கிடைக்குது. அப்ப இது வந்து சிங்குலர் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. இது என்ன வகையான சிங்குலர் பாயிண்ட்? யாராவது பார்த்து சொல்ல முடியுமா? சம் செய்யாம பார்த்து சொல்ல முடியுமா? இது என்ன வகையான சிங்குலர் பாயிண்ட்? பார்த்து சொல்லிடலாம். சம்ம செய்யணும் அவசியம் இல்லை. ரிமூவல் சார். எப்படி சார் ரிமூவல் வருது? சார் இப்போ சொன்னீங்க அதே கான்செப்ட். கீழே 0 இருக்கு, மேலே 0 இருக்குது. அது கழிஞ்சு அவ்வளோதான். முடிஞ்சு வச்சா கீழேயும் 0 இருக்கு, மேலேயும் 0 இருக்கு. அதனால என்ன, ரெண்டு கழிஞ்சு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்னது? ரிமூவல். ஏன்னா sin z = 0 போட்டா என்ன கிடைக்கும்? அதுல வந்து ஒரு n பை கிடைக்கும்ல. அப்ப அந்த n பைக்குள்ளேயும் ஒரு 0 இருக்கா? அப்ப கீழேயும் 0 இருக்கு, மேலேயும் 0 இருக்கு. அடிச்சு கொடுத்தா என்ன ஆயிடும் உங்களுக்கு? அது போயிடும். அதனால சிங்குலாரிட்டி இருக்கு, பட் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால அது பேர் ரிமூவல் சிங்குலாரிட்டி. சரிங்களா? செக் பண்ணி பார்ப்போமா சம் வைஸ் சம்ல எப்படி செய்யறோம்னு. ஸோ சம்ல என்ன செய்யணும்? லிமிட் z tends to 0, f of z ஓட வேல்யூ பார்க்கணும். அப்ப sin z by z. அப்ப sin 0 by 0. sin 0 by 0 னா 0 by 0 which is independent form. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். அப்ப sin z பண்ணா cos z. z பண்ணா 1. அப்ப இப்ப 0 அப்ளை பண்ணுங்க. அப்ப cos 0 by 1. cos 0 by 1 னா 1 by 1 which is equal to 1. அப்ப which is finite. finite னால நம்ம என்ன சொல்லலாம்? z = 0 is a removable singular point. removable singular point. சரிங்களா? அடுத்த செகண்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन னா 1 by z. f of z = 1 by z. முதல்ல சிங்குலர் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. 0 சார். வெரி குட். அதாவது திரும்பவும் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. சிங்குலர் பாயிண்ட் கேட்டாலே மோஸ்ட் நிறைய டைம் சரிங்களா, பொதுவா எப்பயுமே கீழே இருக்கிறது தான் 0 போட்டாலே கிடைச்சிரும். ஆனா சில சம்ஸ் இருக்கு கீழே 0 இல்லாம மேல 0 ஆகிற சம்ஸ். அது நான் வந்து வரும்போது உங்களுக்கு சொல்றேன். அதை வந்து இல்லைன்னா ஒரு டெஸ்ட்லயோ ஏதோ உங்களுக்கு கொடுத்து அதை நம்ம கேட்போம். சரிங்களா? அப்ப சிங்குலர் பாயிண்ட் வந்து z = 0. அப்ப இது வந்து நீங்க பார்த்தே சொல்லிடலாம். கீழே எத்தனை 0 இருக்கு? ஒரு 0. மேல 0 இருக்கா? இல்ல. அப்ப கேன்சல் ஆகாது. அப்ப இது என்னவா இருக்கும்? இன்ஃபினிட்டியா சார்? அதான் அது என்ன வகையான இது ஒரு போலா இருக்கும். இது ஒரு போலா இருக்கும். அப்ப லிமிட் z tends to 0 1 by z which is equal to 1 by 0 which is equal to infinity. அப்ப infinity கிடைச்சா z = 0 is a pole. சரிங்களா? அடுத்து third question. f of z = e power 1 by z. இதுல முதல்ல சிங்குலர் பாயிண்ட் எது? இதுல சிங்குலர் பாயிண்ட் எது? ஜீரோ சார். வெரி குட் மேம். எப்படி சொல்றீங்க ஜீரோன்றது சிங்குலர் பாயிண்ட்? இது ஃபங்க்ஷன் எந்த இடத்துல நாட் அனாலிட்டிக்னு பார்த்தேன் சார். அப்போ வந்துட்டு இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி வரும். ஸோ அதனால மேலே இருக்கிறது வந்து ஈக்குவல் டு 0 போட்டு வெரி குட். அதாவது மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த ஃபங்க்ஷன் எப்போ வந்து அனாலிட்டிக்கா இல்லைன்னு பார்க்கணும். அப்ப வந்து இது இன்ஃபினிட்டி ஆகணும்னா என்ன ஆகணும்? மேல இருந்து இன்ஃபினிட்டி ஆகணும். மேல இருந்து இன்ஃபினிட்டி ஆகணும்னா அப்ப z = 0 வந்தா தான் ஆகும். அப்ப இங்க சிங்குலர் பாயிண்ட் என்ன அப்படின்னா 0 is a singular point. 0 is a singular point. சரி, இப்போ இது என்ன வகையான சிங்குலர் பாயிண்ட் செக் பண்ணுவோமா? அப்ப என்ன பண்ணணும்? லிமிட் z tends to 0 f of z equal to limit z tends to 0 e power 1 by z. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? e power infinity
ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்போல்னு இதை சொல்லக்கூடாது. இதை போல்னு சொல்லக்கூடாது மேம். இதோட ஆன்சர் இன்ஃபினிட்டி கிடையாது. இதோட ஆன்சர் இன்ஃபினிட்டி கிடையாது. சரிங்களா? இதோட ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி கிடையாது. இதுக்கு வந்து லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எப்படி? லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சரி, இது வந்து ஹோம்ஒர்க். ஏன்னா நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, லிமிட் z டென்ஸ் டு 0 e பவர் 1 by z does not exist னு நீங்க ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும். நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டேன். லிமிட் சரிங்களா, e பவர் 1 by z வந்து does not existன்றதை நான் கொடுத்துட்டேன். இதை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணணும். யாருக்காவது எப்படி ப்ரூவ் பண்ணணும்ன்ற ஐடியா மட்டுமா தெரியுமா? ஓகே மேம், அது ஓகே. அது வந்து அது லாரன்ஸ் சீரிஸ் வச்சு நான் சொல்றது. நான் கேக்குறது ஜெனரலா கேக்குறேன். இதோட லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்றத மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்றது ஓகே தான். லாரன்ஸ் சீரிஸ் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லிட்டு போயிடலாம். நம்ம இன்னும் லாரன்ஸ் சீரிஸ் எப்படி பண்றது பார்க்கல இல்ல. சரி, e பவர் z எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம்ல. ஆமாடா மேம், அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கிறது எல்லாமே பண்ணலாம் மேம். நான் வந்து இங்க क्वेश्चन வந்து ஏன் இது வந்து என்ன சிங்குலாரிட்டி நான் கேட்கல क्वेश्चन. நான் क्वेश्चन என்ன கேக்குறேன்னா, லிமிட் z → 0 e பவர் 1 by z க்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படி நான் சொல்றேன். ஏன் அப்படிங்கறது நீங்க சொல்லணும். அத நீங்க ஹோம்வொர்க்கா வச்சுக்கோங்க. பட் அது எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறது ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேக்குறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? கிடையாது மேம். சார் முன்னாடி பார்த்துருக்கோம் சார். அந்த கண்டினியூட்டி நம்ம டெஃபினிஷன் பண்ணி போறோம் இல்லையா, ஹெச் எடுத்து அந்த ஐடியா பண்ணி இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வாங்க வாங்க. அது என்ன அப்படிதான். லெஃப்ட் அப்ரோச், ரைட் அப்ரோச், அல்லது கர்வ் வழியா அப்ரோச், y = x என்ற அப்ரோச், y = -x என்ற அப்ரோச், y = mx என்ற அப்ரோச், இந்த மாதிரி நிறைய அப்ரோச் இருக்குல்ல. அதுல ஏதாவது ஒண்ணு, ஆமா, அதுல ஏதாவது ரெண்டு அப்ரோச் எடுத்து அது ரெண்டுக்கு வேற வேற ஆன்சர் வந்துச்சுன்னா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்ப நீங்க கொண்டு வர வேண்டியது ரெண்டு அப்ரோச் கொண்டு வரணும். அதோட லிமிட் வேல்யூ வந்து வேற வேற இருக்கணும். இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எதுல சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியுமா? லிமிட்ல தான் இந்த சம் சொல்லி கொடுத்தா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் லிமிட்ல சொல்லி கொடுத்திருக்கீங்க சார். அத சொல்லலையே டக்குனு யாருமே. சோ அப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, ரெண்டு சீக்வென்ஸ் அப்படி இல்லைன்னா ரெண்டு பாத், எந்த பாத் வழியான்றதை நீங்க பார்த்துட்டு சொல்லணும். சரியா? சோ அப்ப இந்த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து இந்த இது வந்து எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. z = 0 is an essential singularity. is an essential singularity. ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா இந்த சமம் வந்து நம்ம எக்ஸாம் ஹால்ல செய்யும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சமம் என்ன பண்ணாங்கன்னா, லாரன்ஸ் சீரிஸ் ஒரு யாரோ மேடம் சொன்னாங்க, சொன்னீங்க லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணி பண்றது நல்லது. பொதுவா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வர சம் டக்குனு இன்ஃபினிட்டி போட்டு முடிச்சுடுவோம். சரிங்களா? அந்த மாதிரி வர சம்ஸை பொதுவாகவே சிங்குலாரிட்டியில வர எல்லா சமையுமே நீங்க இந்த மெத்தடும் பண்ணிட்டு லாரன்ஸ் சீரிஸும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரிங்களா? மூணு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. இந்த மேம் சொன்னாங்கல z = 0 வந்து ஒரு சிங்குலர் பாயிண்ட்னு சொன்னாங்க. அது எப்படி சொன்னாங்க? அதுவா மேம், அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்ப அன்டிஃபைன்டா மாறுது, எப்ப அதனால நம்ம வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, என்னன்னு தெரியாது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பொதுவாகவே சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுல நம்ம எப்படி வந்து 0ன்றது சிங்குலர் பாயிண்ட் சொன்னோம், பைல 0 வரக்கூடாதுன்னு சொன்னோம். பைல 0 எங்க வருதுன்னு பார்க்கணும். ஏன் பைல 0 வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா பைல 0 போட்டா என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி கிடைக்கும். அப்ப அந்த ஃபங்க்ஷன் அன்டிஃபைன்டா மாறுது. ஓகே சார். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் எங்க அன்டிஃபைன்டா மாறுதுன்னு பார்க்கணும். அதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப e பவர் 1 by z எப்ப அன்டிஃபைன்டா மாறும் அப்படின்னா
இங்க மேல இருக்க டேர்ம் இன்ஃபினிட்டியா இருந்தா தான் e பவர் இன்ஃபினிட்டி வந்து இன்ஃபினிட்டி ஆகும். அப்ப 1/z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஆகணும். அப்ப 1/z வந்து இன்ஃபினிட்டி ஆகணும், z வந்து 0 ஆகணும் அப்படின்றாங்க. ஓகே தேங்க்ஸ் தேங்க்யூ. சரிங்களா? அப்ப இது ஓகே. அடுத்தது வந்து அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, அடுத்த கொஸ்டின் 4வது கொஸ்டின். இப்போ வந்து சிங்குலாரிட்டி ஓரளவு பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதுல வந்து சிங்குலர் பாயிண்ட் எது? இதுல சிங்குலர் பாயிண்ட் எது? சரவணன் சார் சொல்ல வேண்டாம். ஓகே சார். இதுல சிங்குலர் பாயிண்ட் எது? பூங்கோதை மேம் சொன்ன அதே ஐடியா. சரிங்களா? இப்ப நான் கடைசியா சொன்ன ஐடியா. Z is equal to I. இல்லையே. எதுவுமே வராது தானே சார் இங்கே ஆமா. சிங்குலர் பாயிண்ட் வராதுன்னு வரும். சிங்குலர் பாயிண்ட் இருக்கு. என்ன மேம்? ஆமா, இன்ஃபினிட்டி தான். வேற என்ன? நான் இப்பதான் சொன்னேன் அந்த ஃபங்க்ஷன் எங்க டிஃபைன் ஆகாதுன்னு பாருங்கன்னு. அப்ப என்ன எடுத்துக்கணும்? z² + 1 = இன்ஃபினிட்டி. அது எப்ப நடக்கும்? z ஓட வேல்யூ இன்ஃபினிட்டியா இருந்தா, அப்ப இங்க சிங்குலர் பாயிண்ட்ங்கிறது z = இன்ஃபினிட்டி. இங்க சிங்குலர் பாயிண்ட்ங்கிறது z = இன்ஃபினிட்டி. சூப்பர் சார். சரி. அப்ப இதுல எப்படி வந்து இது என்ன வகையான சிங்குலாரிட்டியா இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது என்ன வகையான சிங்குலாரிட்டியா இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம இப்ப ரிசல்ட் பார்த்தோம். அதுக்கு ரிசல்ட் நான் சொன்னேன். சரிங்களா? இது என்ன வகையான சிங்குலாரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரிசல்ட் சொன்னேன். z = இன்ஃபினிட்டி சம் வந்தா என்ன பண்ணணும்? அது ஓகே. நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்ப f of z z க்கு பதிலா 1/z போட்டு எந்த பாயிண்ட்ல பார்க்கணும்? 0ங்கற பாயிண்ட்ல பார்க்கணும். at z = 0ங்கற பாயிண்ட்ல பார்க்கணும். அப்படிதானே? இத மறக்க கூடாது. இனிமேல் இத மறக்கவே கூடாது. இன்ஃபினிட்டி வந்துட்டாலே 1/z ல போயிட்டு 0ல பார்க்கணும். சரியா? அப்ப இத 1/z ஆ மாத்திக்கிறவா? சரி. இப்போ இதுல லிமிட் வேல்யூ பாருங்க. ஆன்சர் என்ன வருது? இன்ஃபினிட்டி வருது. அப்ப என்ன அர்த்தம்? z = 0 is a pole. சரிங்களா? z = 0 is a pole. The pole of f of 1/z. அப்படின்னா என்ன அர்த்தம்? z = infinity is the pole of f of z. புரியுதா? புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, f of z = e power z. இதுல சிங்குலர் பாயிண்ட் எது? இன்ஃபினிட்டியா சார்? z = infinity. வெரி குட். அப்ப இது என்ன வகையான சிங்குலர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப f of 1/z போடுங்க. அப்ப e power 1/z. அப்ப e power 1/z வந்து at z = 0 வந்து என்ன வகையான சிங்குலாரிட்டி? இப்பதான் பார்த்தோம். e power 1/z at z = 0 என்ன வகையான சிங்குலாரிட்டி? is essential singularity of f of 1/z. அப்ப இதை எப்படி மாத்தணும்? z = infinity is an essential singularity of f of z. புரியுதா?
ஓகேவா? ரைட். அடுத்தது இத சொல்லுங்க. இதுல சிங்குலர் பாயிண்ட் எது? ஒன் பை என் பை சார். வெரி குட். யார் சொல்றா? யார் சொன்ன ஆன்சர் யார் சொன்னா? சார் ஓகே ஓகே நீங்க சரி. ஆமா. இங்க சிங்குலர் பாயிண்ட் என்ன அப்படின்னா z ஈக்குவல் டு n பை. z ஈக்குவல் டு 1 பை n பை. எப்படி சொல்றாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? எஸ் சார் புரியுது. அதாவது z ஈக்குவல் டு சரி ஒரு செகண்ட். இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் எனக்கே ஒரு செகண்ட் ஒரு டவுட். ஒரே ஒரு நிமிஷம். z ஈக்குவல் டு 1 பை n பையா? ஒன் பை இசட் ஈக்குவல் டு இல்ல கிடையாது. z ஈக்குவல் 1 பை n பை இல்ல, z ஈக்குவல் டு 0. சாரி, z ஈக்குவல் டு 0. இது வந்து வேற ஒரு இதை நான் யோசிச்சேன். சாரி. z ஈக்குவல் டு 0. z ஈக்குவல் டு 1 பை n பைன்றது நான் என்னன்னு கேட்பேன் கொஞ்ச நேரத்துல. யோசிச்சு வைங்க. z ஈக்குவல் டு 0ங்கிறது தான் இங்க சிங்குலர் பாயிண்ட். z ஈக்குவல் டு 0ங்கிறது தான் இங்க சிங்குலர் பாயிண்ட். ஓகேங்களா? ஏன்னா z ஈக்குவல் டு 0 போட்டா என்ன ஆகும்? 1 பை 0. 1 பை 0 னா என்னது? இன்ஃபினிட்டி. sin இன்ஃபினிட்டி எங்கயாவது வேல்யூ இருக்கா அது வரைக்கும்? இது வரைக்கும் நம்ம என்ன பண்றோமோ அதேதான்ப்பா. அந்த ஃபங்க்ஷன் எப்போ வந்து நம்ம அன்டிஃபைன்டு சொல்ல போறோம். சரிங்களா? அப்ப அன்டிஃபைன்டா இருக்கணும்னா sin நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் அது வேல்யூ கிடைக்கும். ஆனா sin இன்ஃபினிட்டிக்கு என்னன்னே தெரியாது. அதனால z = 0ங்கிறது சிங்குலர் பாயிண்ட். ஓகேவா? இப்ப இதோட சிங்குலர் பாயிண்ட நீங்க லிமிட்ட வச்சோ லாரன்ஸ் சீரிஸை வச்சோ சொல்லக்கூடாது. சரிங்களா? வேற எப்படி சொல்லலாம்? இது எந்த வகையான சிங்குலாரிட்டி? இந்த z = 0ங்கிறது என்ன வகையான சிங்குலாரிட்டி அப்படிங்கறத நீங்க லிமிட் z → 0 f of z அதோட வேல்யூ பார்த்து சொல்லக்கூடாது. லாரன்ஸ் சீரிஸோட வேல்யூ பார்த்து சொல்லக்கூடாது. வேற எப்படி உங்களால சொல்ல முடியும்? சார் sin z-ஓட எக்ஸ்பான்ஷன். அதான் சொல்றேன், லாரன்ஸ் சீரிஸ் வேண்டாம்னு. நான் இப்ப இது எந்த வகையான சிங்குலாரிட்டின்னு கேட்கல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க அவங்ககிட்ட வந்து கொஸ்டின் வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா, இது என்ன வகையான சிங்குலாரிட்டின்றது கொஸ்டின் இல்ல. நமக்கு தெரிஞ்ச மெத்தட் மொத்தம் 2 மெத்தட். ஒரு மெத்தட் வந்து என்ன அப்படின்னா வந்து லிமிட் z → 0 f of z ஓட வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்துட்டு என்ன சிங்குலாரிட்டி கிளாசிஃபை பண்றது. செகண்ட் மெத்தட் அத வந்து லாரன்ஸ் ஃபார்ம்ல எழுதி அதுல வந்து பிரின்சிபல் பார்ட் எத்தனை இருக்குன்னு சொல்ற மெத்தட் செகண்ட் மெத்தட். இப்ப நான் கேக்குறது இந்த 2 மெத்தடையும் தவிர இன்னொரு விஷயம், இன்னொரு ரிசல்ட், எந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். பட் இந்த ஐடியா அந்த மாதிரி போடலாமா சார்? இந்த ஐடியா எனக்கு திடீர்னு எப்போ ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, அவங்க கேட்ட ஒரு ஆன்சர் சொன்னாங்க தெரியுமா, அதை வச்சு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த ரிசல்ட், இது ஒரு ரிசல்ட் நம்ம சொல்லியிருக்கோம். இதே ரிசல்ட் உள்ள நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கோம். f of 1 by z. சரி மனோ, நீங்க என்ன சொன்னீங்க? அப்போ ஒரு வேல்யூ சொன்னீங்க. என்ன வேல்யூ சொன்னீங்க? ஆமா சார், 1 பை z 0க்கு எப்படி ஈக்குவேட் பண்ணலாம், இன்ஃபினிட்டி ஆக்கலாம்ங்கிறதுனால 1 பை z = n பை டிஃபைன் பண்ணி z = 1 பை n பை போடுறது சார். ஓகே. அதாவது ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறது. வெரி குட். அதான் கேட்க போறேன். z = 1 பை n பைங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னது? 0 சார். ஜீரோஸ். கரெக்ட்டா? இல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? எஸ் சார். ஓகே. இப்ப இதோட லிமிட் பாயிண்ட் என்னது? இன்ஃபினிட்டி. சரி, இங்க தப்பு போட்டேன். z போட்டுக்க கூடாது, n போட்டுக்க.
ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது n tends to infinity போட்டுக்கோங்க. n இது 1 by n பை. ஏன்னா ஒரு சீக்வென்ஸ்க்கு லிமிட்னா அதானப்பா? ஒரு சீக்வென்ஸ்க்கு லிமிட்னா என்னது? லிமிட் n tends to infinity an அப்படி போடணும்ல. அப்ப இதுக்கு வேல்யூ என்ன வருது பாருங்க. 0 சார். என்ன வருது? 0. அதாவது லிமிட் n tends to infinity 1 by n பை is equal என்ன கிடைச்சிருக்கு? 0 கிடைச்சிருக்கு. அப்ப ஜீரோஸோட லிமிட் பாயிண்ட்டுக்கு எப்படி இருக்கும்? ஜீரோஸ் அதாவது லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் a ரிசல்ட் சொன்னோம்ல, என்ன ரிசல்ட் சொன்னோம்? எடுத்து பார்க்கணுமா? Isolated essential singular. என்னது? இதா இருக்கு பாருங்க. லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜீரோ இஸ் an isolated essential singularity. is an isolated essential singularity. அப்ப இங்க z equal to 0ங்கிறது isolated essential singularity. புரியுதா? நீங்க essential singularity கண்டுபிடிச்சிருவீங்க. அது ஐசோலேட்டடா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்க? செக் பண்ணணும்ல உட்காந்து. ஏதாவது ஒரு நெய்பர்ஹுட் இருக்கா, அந்த நெய்பர்ஹுட்ல இது மட்டும் தனியா இருக்கா, அதெல்லாம் போய் எங்க போய் செக் பண்றது நம்ம? கேக்குற கொஸ்டின் புரியுதா? ஏன்னா ஆப்ஷன் கொடுக்கும்போதே அவன் தெளிவா கொடுப்பான். போல், எசென்சியல் சிங்குலர், ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலர், நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலர். ஏன்னா நான் கொஸ்டின் இப்படி தான் கேட்பேன். உங்களுக்கு கண்டிப்பா அதை புரிய வைக்கணுன்றதுக்காக நான் கொஸ்டின் கேட்கும்போது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி, எசென்சியல் சிங்குலாரிட்டி, இது அந்த மாதிரி தனித்தனியா கொஸ்டின் மென்ஷன் பண்ணி தான் கேட்பேன். அப்ப இந்த ஐசோலேட்டட் நான் ஐசோலேட்டட் வரும்போது நீங்க என்ன பண்ணிடணும்னா அந்த ஃபங்க்ஷனோட ஜீரோஸ் அதோட லிமிட் பாயிண்ட் எது அப்படின்னு பார்க்கணும். அந்த ஃபங்க்ஷனோட போல்ஸ் அதோட லிமிட் பாயிண்ட் எது அப்படின்னு நீங்க பார்க்கணும். அதோட புரியுதா? இப்ப இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்கும் புரியுதாப்பா இந்த கொஸ்டின்? நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா? இல்ல இன்னொரு தடவை சொல்லணுமா? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குமா? சரி, டக்குனு கேட்டீங்க, நான் யோசிக்கணும். அதே இப்படி எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். இதை எடுத்துக்கோங்க. இப்ப இதை எடுத்தா என்ன வரும்? அப்ப காசு 1/z equal to 0. சரிங்களா? காசு 1/z equal to 0. அப்ப காசுல எப்ப 0 வரும்? தெரியல, டயக்ராம் வரைஞ்சு பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே தெரியாது. நான் ஒவ்வொரு தடவை டயக்ராம் வரைஞ்சு பார்த்து நான் எழுதிக்கிறேன். சார் பை பை 2. ஓகே. பை பை 2 + 1 பை பை 2. 2n + 1 பை பை 2. வெரி குட். ஓகேங்களா? அப்ப 1/z இருக்கு. அப்ப z இருக்கிறது என்ன ஆகும்? 2n + 1 பை பை 2. கரெக்டா? கரெக்டா? அப்ப இது வந்து என்னது? இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஜீரோஸ் ஆஃப் f of z நம்ம கண்டுபிடிச்சோம். அதோட லிமிட் பாயிண்ட் பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப 2 கீழே இன்ஃபினிட்டி போட்டா இன்ஃபினிட்டி. அப்படிதானே? அப்ப 2/∞ னா 0. சரிங்களா? அப்ப லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜீரோஸ் இஸ் 0. அதனால z equal to 0 is a isolated essential, சரிங்களா? Isolated essential singularity of f of z. புரியுதா என்ன சொல்ல வரேன்? இப்ப z equal to 0ங்கிறது isolated essential singularity. இப்ப இன்னொரு கொஸ்டின்.
நான் ஏன் எக்ஸாம்பிள் ஆரம்பிக்காம வந்து எனக்கு தெரியுதா? ஏன்னா இதுல எக்ஸாம்பிள் எடுத்தா போயிட்டே இருக்கும், நிறைய கொஸ்டின் வரும். சரி, இங்க z equal to n பைங்கிறது என்னது? முதல்ல 0வா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சிங்குலாரிட்டியா இருக்கலாம். இங்க அது என்னது? இந்த ஃபங்க்ஷனுக்கு f of z என்ற ஃபங்க்ஷனுக்கு z equal to n பைங்கிறது 0வா சிங்குலாரிட்டியா? மேல இருக்கிறது 0வா இருந்தா 0, கீழே இருக்கிறது 0வா இருந்தா சிங்குலாரிட்டி. அப்ப சிங்குலாரிட்டி தானே? நான் சொல்றது புரியலையா? z equal to n பை போடுங்க, சரிங்களா? அதாவது ஒண்ணும் இல்ல, z equal to 0 போடுங்க. z equal to 0 போட்டா என்ன கிடைக்கும்? சரி, z equal to 1 by n பையா? சாரிப்பா, சாரி. z equal to 1 by n நான் கேட்க வந்தது. z equal to 1 by n ஆதிக்க z equal to 1 by n z equal to 1 by n என்ன வருது? அப்ப நீ அப்ளை பண்ணி பாருங்க. அதே தான் நான் முன்னாடி பண்ணதுதான். கீழ இருக்கிறத ஈக்குவல் டு 0 போடுங்க. கீழ இருக்கிறத ஈக்குவல் டு 0 போட்டா என்ன ஆகும்? 1 by z equal to n பை. அப்ப z equal to 1 by n பை. அப்ப நான் கீழ இருக்கிறத 0 போட்டுருக்கேன், சரிங்களா? கீழ இருக்கிறத 0 போட்டா அது பேர் வந்து சிங்குலாரிட்டி. கீழ இருக்கிறத 0 போட்டா அது என்னது? சிங்குலாரிட்டி. இவ்வளவு நேரம் மேல இருக்கிறத 0 போட்டனால அது என்ன ஆச்சு? 0 ஆச்சு. இப்ப கீழ இருக்கிறத 0 போட்டனால அது என்ன பாயிண்ட்? சிங்குலர் பாயிண்ட். அப்ப இந்த சிங்குலர் பாயிண்ட்க்கு இதெல்லாம் என்னன்னு பார்க்கணும். போலா இல்ல இது என்னவா இருக்குன்னு பார்க்கணும், சரிங்களா? இதோட லிமிட் பாயிண்ட் என்ன வருது? இதோட லிமிட் பாயிண்ட் என்ன வருது? ஜீரோ வருதா? சரியா? அப்ப நீங்க இன்னொரு ரிசல்ட் என்ன படிச்சிருக்கீங்க? 2 ரிசல்ட் படிச்சிருக்கீங்க லிமிட் பாயிண்ட். இப்ப z equal to 0ங்கிறது என்னவா இருக்கும்? போல்ஸோட லிமிட்டா இருக்கும். அவ்வளவுதான், போல்ஸோட லிமிட்டா இருக்கும். அதனால இது வந்து நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. z equal to n பைங்கிறது போல்ஸ் தானேங்க. பை எடுத்துக்கோங்க, லிமிட் z டென்ஸ் டு, சரிங்களா? z டென்ஸ் டு 1 by பை அப்ளை பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? 1 by sin 1 by 1 by பை 1 by sin பை. இப்போ 1 by 0, 1 by 0 என்னது? இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டி என்னது? இந்த பாயிண்ட் எல்லாம் போல். அப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் போல். அப்ப 0ங்கிறது என்னது? லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் போல்ஸ். 0ங்கிறது லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் போல்ஸ். அப்ப லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் போல்ஸ் வந்து என்னவா இருக்கும்? அது ஒரு ரிசல்ட் சொன்னோம்ல, நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ரிசல்ட் சொன்னோம்ல, ஞாபகம் இருக்கா?
இந்த இருக்குல்ல நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. ஓகே, ஓரளவுக்கு எல்லாரும் ஓகே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ இந்த எக்ஸாம்பிள்லாம் அதிகமாக கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா சிம்பிள் கொஸ்டின் தான், ஆனால் அந்த ரிசல்ட்டை மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? ரொம்ப யோசிக்க வேண்டாம், எப்பவுமே போல் வருதா இது வருதா, டக்குன்னு வேலையை போட்டு என்ன வருதுன்னு பார்த்து முடிச்சிருங்க. ஸோ அப்போ அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லாரன்ஸ் சீரிஸ் அதோட எக்ஸ்பேன்ஷனு அதை வச்சு அடுத்த கிளாஸ் நம்ம ஒரு 1/2 hourல முடிஞ்சிடும். நாளை கிளாஸ் ஓகேங்களா? அப்போ நாளை கிளாஸ் வந்து ஒரு 1/2 hourல முடிஞ்சிடும். நம்ம வந்து